ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ரெத்தி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸு. அதில் எக்ஸசைஸு 1.1ல் 7th சம்மு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெத்தி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ சம்முக்குள்ளே போகலாமா? சம் என்னன்னு படிச்சிடலாம். லெட் a is equal to the set of all natural numbers less than 8. b is equal to the set of all prime numbers less than 8. c is equal to the set of even prime numbers. Verified that அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நமக்கு சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஏபிசி அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஏங்கிறது த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ லெஸ் தென் 8 அப்படின்னா 8க்கு கம்மியாக உள்ளது. அப்போ 1லேருந்து 7 வரைக்கும் உள்ளது. ஓகேவா? 1லேருந்து 7 வரைக்கும் உள்ளது தான். அதாவது 1 2 3 4 5 6 7. அடுத்தது பி வந்து த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. அதாவது இது வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஸ் தென் 8ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரைம் நம்பர்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நீங்கள் போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே நான் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ ப்ரைம் நம்பருங்கிறது கிரேட்டர் 1 இருக்கணும், ஆட் நம்பராக இருக்கணும், ஈவன் நம்பர் இருக்கக்கூடாது. எக்ஸப்ட் 2வை தவிர இது எதுவுமே ஈவன் நம்பர் வராது. இந்த ப்ரைம் நம்பரை வந்து எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? அது 1 சேம் அதே நம்பர், இதை தவிர எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. இதுதான் ப்ரைம் நம்பர். அப்போ என்ன வரும்? ப்ரைம் நம்பருங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது கிரேட்டர் 1, அப்போ 1 வராது. அடுத்தது ஆட் நம்பர், ஈவன் நம்பர் வராது எக்ஸப்ட் 2, அப்போ 2 வரும். அப்புறம் ஆட் நம்பர், அப்புறம் நாட் டிவைசபிள், அப்போ எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. 3 5 7. ஏன் அப்படின்னா இப்போ வந்து லெஸ் தென் 8 அப்படிங்கிறதுனால 7ஐ விட முடிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் வராது எக்ஸப்ட் 2ன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 3 4 5 7 அப்படிங்கிறது எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. அடுத்தது சி த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ப்ரைம் நம்பரில் ஒரு நம்பர் மட்டும் இந்த ப்ரைம் நம்பரில் ஈவன் நம்பராக இருக்கும். அந்த ஒன்று தான் என்னது? 2. ஓகேவா? இப்போ 2 அப்படிங்கிறது தான் என்னது? சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு given a is equal to 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட்டு b is equal to என்ன வரும்? 2 3 5 7. and c is equal to என்ன இருக்கு? only 2. ப்ரைம் நம்பர் ஈவன் நம்பர்னா only 2 தான். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதாவது a intersect b cross c. a cross equal to a cross c intersect b cross c. ஓகேவா? இதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடு நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? LHS, இந்த சைடு RHS. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்காக நம்ம LHSஐ எடுத்துக்கலாம். a intersect b cross c is equal to இது என்னது? LHS. அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடலாம்? a intersect b ப்ராக்கெட்டில் உள்ளதான் நம்ம என்ன போடணும்? ஃபஸ்ட்டு போடணும். இப்போ அதுக்காக நம்ம ஏ செட்டையும் பி செட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஏ செட்டை எழுதியாச்சு. இப்போ இன்டர்செக்ட் பி செட்டில் என்ன இருக்குது? 2 3 5 7. ஸோ பி செட்டை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதிலேருந்து இன்டர்செக்ட் பண்ணணும். இன்டர்செக்ட்னா என்னது? காமனாக உள்ள நம்பர். அப்போ காமனாக என்னென்ன இருக்குது? அதாவது 1 இங்கே கிடையாது, 2 இருக்குது, 3 இங்கே இருக்குது, 4 கிடையாது, 5 இருக்குது, 6 கிடையாது, 7 இருக்குது. இதுதான் என்னது? a intersect b அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? a intersect b cross c. அப்போ
ஏ இன்டர்செக்டில் என்னென்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ட் பியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ எழுத போகிறோம். சரியா? என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2, 3, 5, 7. இந்த கிராஸ் சி செட்டில் என்ன இருக்குது? சி செட்டில் ஒன்லி 2. இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்? நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். எப்படி கிராஸ் பண்ணணும்னு தெரியல? 2, 2, 2, 3, 2, 3, 2. ஒன்று நம்ம எப்படி நம்ம இன்டர்செக்ட் பண்ணணும்? 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அதான் நம்ம எழுத போகிறோம். 2, 2, 3, 2, 5, அதாவது 5, 2. அடுத்து 7, 2. இதுதான் வந்துட்டு ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சி அப்படிங்கிறது. இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஈக்குவேஷன் 1, அதாவது எல்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ் சி இதான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்திருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏ செட்டில் என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? அடுத்தது சி செட்டில் என்ன இருக்குது? ஒன்லி 2. அப்போ ஒன்று தான் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். எப்படி போடுறோம்? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பி செட்டில் என்னென்ன இருக்குது? 2, 3, 5, 7. இதுதான் வந்துட்டு 2 செட்டில் இருக்குது. அடுத்தது சி செட்டில் என்ன இருக்குது? ஒன்லி 2. இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதுதான் என்னது? பி கிராஸ் சிங்கிறது. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ் சி. ஓகேவா? இப்போ என்னென்ன போடலான்னா, இப்போ இன்டர்செக்ட்டுங்கிறதுனால காமன் நம்பர் தான். காமன் நம்பர் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 இங்கே இருக்கா? ஸோ இல்லை, அதனால் இது கிடையாது. 2, 2 இங்கே இருக்கா? இருக்குது, அதனால் டிக் போட்டுக்கலாம். 3, 2 இருக்கா? இருக்குது, அதனால் டிக் போட்டுக்கலாம். 4, 2 இங்கே இருக்கா? இல்லை, அதனால் ராங் போட்டுக்கிட்டோம். 5, 2 இருக்கா? இருக்குது, அதனால் டிக் போட்டுக்கிட்டோம். 6, 2 இருக்கா? இல்லை, அதனால் ராங் போட்டுக்கிறோம். 7, 2 இருக்குன்னா இருக்குது, அதனால் டிக் போட்டுக்கிறோம். இதுதான் வந்துட்டு நமக்கு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ் சி அப்படிங்கிறது. எடுத்து நம்ம எழுதிக்கலாம். என்ன எழுத போகிறோம்? நம்ம 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. நம்ம எடுத்து எழுதியாச்சு. இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 1ம் 2வும் சமமாக இருக்கா? அதான் கொஷினு. இப்போ பார்த்துடலாமா? ஈக்குவேஷன் 1 இங்கே இருக்குது, ஈக்குவேஷன் 2 இங்கே இருக்குது. இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இது இப்போ பாருங்கள். அதாவது 2, 2 இருக்குது, ஸோ அதனால் டிக் போட்டுக்கிறோம். 3, 2 இருக்குது, டிக் போட்டுக்கிறோம். 5, 2 இருக்குது, டிக் போட்டுக்கிறோம். 7, 2 இருக்குது, டிக் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஆர்ஹெச்எஸும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ என்ன எழுதணும்? ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. தட் மீன்ஸ் என்னது? எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஃபைனலாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ் சி. ரெண்டு ஈக்குவலாக ஆகிடுச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. கடைசியாக என்ன எழுதணும்? ஹென்ஸ் வெரிஃபைடு அல்லது ப்ரூவ்டுன்னு எழுதணும். ஓகேவா?
ஃபஸ்ட்டு சம்மு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ அடுத்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஓகேவா? இப்போ இதில் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம், நம்ம LHSன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை போட போகிறோம். பி மைனஸ் சி. இப்போ பி மைனஸ் சிங்கிறது என்னது? பி செட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 2, 3, 5, 7. அடுத்தது சியில் என்ன இருக்குது? 2. இப்போ மைனஸ் அப்படின்னா இங்கே உள்ளது இங்கே இருந்தது அப்படின்னா அதை வந்து அடிச்சிட வேண்டியது தான். இதுதான் வந்து மைனஸ் அப்படிங்கிறது எப்போதும் பண்ணுறது தான். 3, 5, 7 இதுதான் வந்து பேலன்ஸ் மீந்திருக்கு. இதோட நம்ம எதை வந்து கிராஸ் பண்ண போகிறோம்? ஏவை. ஏ கிராஸ் பி மைனஸ் சி. இப்போ அதுக்கு நம்ம ஏ கிராஸ் எடுத்து எழுதிக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் 3, 5, 7. ஓகேவா? இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி கிராஸ் பண்ண போகிறோம்? நம்ம ஆரோ மார்க் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் மிஸ்டேக்கு வராது. என்ன பண்ண போகிறோம்? 1, 3, 1, 5, 1, 7. 2, 3, 2, 5, 2, 7. 4, 3, 3, 3, 5, 3, 7. 4, 3, 4, 5, 4, 7. 5, 3, 5, 5, 5, 7. 6, 3, 6, 5, 6, 7. 7, 3, 7, 5, 7, 7 அப்படிங்கிறது தான். இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ 1, 3, 1, 5, 1, 7. ஓகேவா? அடுத்தது 2, 3, 2, 5, 2, 7. 3, 3, 3, 5, 3, 7. 4, 3, 4, 5, 4, 7. 5, 3, 5, 5, 5, 7. 6, 3, 6, 5, 6, 7. 7, 3, 7, 5, 7, 7 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இதான் கண்டுபிடிச்சிடும். இதை வந்து RHSன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ செட்டில் உள்ளது 1, 2, 3, 4, 5, 6, 7. பி செட்டில் என்ன இருக்குது? 2, 3, 5, 7. இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி எப்படி கிராஸ் பண்ண போகிறோம்? நம்ம 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? சொல்லிட்டு வாங்க. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது
3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அடுத்தது 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. அடுத்தது 5, 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. அடுத்தது 6, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. 7, 2. அடுத்தது 7, 3, 7, 5, 7, 7. ஸோ இதுதான் வந்துட்டு A cross B அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? A cross C கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது A cross C கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக ஏல உள்ளதை எடுத்து எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. cross Cயில் என்ன இருக்குது? ஸோ 2 தான் இருக்குது. அப்போ நம்ம 2 cross பண்ணுறது ஈஸி தான். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அவ்வளோதான் A cross C அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? A cross Bயவும், அதாவது A cross B மைனஸ் A cross C ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ எப்படி மைனஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இதில் உள்ளது ரெண்டுத்துலேயும் ஒன்றா இருந்தால் அதை எடுத்து நம்ம அடித்து விட்ற வேண்டியதான். இப்போ இதில் 1, 2 இருக்குது. இங்கேயும் நம்ம என்ன இருக்குது? 1, 2 இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம க்ராஸ் பண்ணிட வேண்டியதான். அடுத்து இதில் என்ன இருக்குது? 2, 2 இருக்குது. இங்கேயும் 2, 2. அடுத்தது 3, 2, 3, 2. அப்போ 4, 2, 4, 2. 5, 2, ஸோ 5, 2. 6, 2, 6, 2, 7, 2, 7, 2. ஸோ 7, 2. எல்லாமே அடித்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிறத அதில் அடித்தோம்னா மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் உள்ளதை எடுத்து எழுதணும். பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதணும். இப்போ நம்ம இந்த மாதிரி, அதாவது இந்த 1 எடுத்துக்கிட்டு இந்த 4த்தையும் நம்ம கிராஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கிராஸ் பண்ணிடும். அடுத்தது 2 அடுத்த லைனில் கிராஸ் பண்ணால் இந்த அடிக்க ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுகிறப்போ அடிக்க ஈஸியாக இருக்கும். நம்பர் அதிகமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பேலன்ஸ் உள்ளதை எடுத்து நம்ம எழுதணும். ஓகேவா? எழுதிக்கலாமா? இப்போ என்னென்ன இருக்குதுன்னு எழுதிப்போம். 1, அதாவது 1, 3, 1, 3, அப்புறம் 1, 5, 1, 7. அடுத்தது என்ன இருக்குது? 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3, 3, 3, 5, 3, 7. அடுத்தது 4, 3, 4, 5, 4, 7. அடுத்தது 5, 3, 5, 5, 7. அடுத்தது 6, 3, 6, 5, 6, 7. அடுத்தது 7, 3, 7, 5, 7, 7.
இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? இந்த வரிசையாக இருக்கிறதுனால நம்ம எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், அதாவது இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 1ம் 2ம் சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துடலாம். இதில் பாருங்கள், நம்ம ஈஸியாக இதை அடிச்சிடலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. என்ன அப்படின்னா, இது வந்து ஏ அப்படிங்கிறதுனால 1 2 3 4 5 6 7ன்னு இருக்கும். ஓகேவா? அதனால் அடிக்கிறது வந்து நமக்கு அவ்வளோ சிரமம் கிடையாது. ஒரே போல தான் இருக்கிறதுனால ஈஸி தான் நமக்கு. அதாவது 1,3 1,5 1,7. ஸோ இதிலேருந்து நமக்கு 1 2 3 4 5 6 எல்லாமே நமக்கு இருக்குது. இது ஏன் இந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னா, அவங்களா கொடுக்காம நேச்சுரல் நம்பர், ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம சிரமப்படணுங்கிற அவசியம் இல்லை. வரிசையாக இருக்கும், அதனால் சிரமப்படணுன்னு அவசியம் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஈக்குவேஷன் 1 2வும் கண்டுபிடிச்சாச்சு, 2 ஈக்குவல்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், நம்ம அதாவது LHS இஸ் ஈக்குவல் டு RHS, அதாவது 1 ஈக்குவல் டு 2. அப்போ எடுத்து எழுதிக்கலாம். என்ன எடுத்து எழுதிக்கணும், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் A cross B minus C is equal to A cross B minus A cross C. ஓகேவா? ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலாக என்ன எழுதணும், ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேவா? அவ்வளோதான். இது மைனஸ்னு வந்ததுனால பயந்துட வேண்டாம், ஜஸ்ட் அதில் உள்ளதை எடுத்து இதில் அடிச்சிட வேண்டியது தான். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மை பற்றின ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.